பிரைஸ் தி லார்ட். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்துல ஜீசஸ் லவ்விங் மினிஸ்ட்ரி சார்பில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஒரு முக்கியமான தகவலை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். எதை குறித்து அப்படின்னா, பைபிள் ஸ்டடியை குறித்து. நம்ம ஒவ்வொரு மாதமும் 1வது வார சனிக்கிழமை, 2வது வார சனிக்கிழமை, 4வது வார சனிக்கிழமை, 5வது வார சனிக்கிழமை, மொத்தம் ஒரு மாதத்தினுடைய ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் நம்ம பைபிள் ஸ்டடி நடத்தி கொண்டிருக்கிறோம். 3வது வார சனிக்கிழமையை தவிர, இந்த 3வது வார சனிக்கிழமை சபையில நைட் ப்ரேயர் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த 3வது வார சனிக்கிழமை மட்டும் நம்ம பைபிள் ஸ்டடி நடத்துறது கிடையாது. மற்ற எல்லா வாரங்களும் பைபிள் ஸ்டடி சனிக்கிழமை இரவு 8 to 10 நடக்குது. இப்போ அதுல ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். என்ன மாற்றம்னா, வழக்கம் போல பைபிள் ஸ்டடி நடக்கும், சனிக்கிழமையில் நடக்கும். இந்த நேரத்தை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். என்னன்னா, 8 to 10 அப்படின்னும் போது அந்த 10 மணிக்கு முடிச்சுட்டு பெண்கள் செல்வது கொஞ்சம் கடினமா இருக்கிறதாய் நான் அறிகிறேன். ஆக்சுவலா சபையை எடுத்த முடிவு தான் 8 to 10, ஏன்னா எல்லாரும் வேலைக்கு போயிட்டு வந்து பங்கெடுக்கணுன்றதுக்காக. ஸோ ஒரு அன்பு வேண்டுகோள், பெண்களுடைய நன்மையை கருதி, சூழலை கருதி நம்ம ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி முடிக்க போறோம். என்னன்னா, 7 மணிக்கு ஆரம்பிச்சு 9 மணிக்கு முடிச்சிடலாம். ஸோ அப்போ அந்த பைபிள் ஸ்டடி இனிமேட்டுக்கு 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் நடக்கும். நீங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம அந்த சனிக்கிழமையில கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வந்து கரெக்டாக 7 மணிக்கு பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ண ஆரம்பிங்க. எதுக்காக இந்த பைபிள் ஸ்டடி அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை இந்த அரை மணி நேரத்திலயோ இல்லை இந்த 3/4 மணி நேரத்திலயோ பிரசங்கிக்கிற இல்லை உபதேசிக்கிற இந்த நேரத்திற்குள்ள வேதத்தினுடைய எல்லா சாராம்சங்களையும் நம்மளால என்ன பண்ணிட முடியாது. அதனுடைய பின்புலங்களை, கான்டெக்ஸ்ட, சூழலை எல்லாரும் சொல்லி விளக்க நம்மளால இயலாது. அப்ப அந்த நேரம் ரொம்ப குறைவா இருக்கிற அப்படின்னால, இது போன்றதான சபையில ஏற்படுத்தி வைத்திருக்கிறதான வேதத்தை அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு வாய்ப்பை நன்றாக சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சத்திய ஆவியானவர் வரும் பொழுது அவர் நம்மளை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் என்று பார்க்கிறோம். சத்தியம் எது என்று வேதம் சொல்கிறது? வேதமே சத்தியம், வேத வசனமே சத்தியம் என்று. அப்ப இந்த வேத வசனத்தை அறிந்து கொள்வதற்கு நம்ம முதலாவது நம்ம ஆயத்தமாக வேண்டும். அதற்காக ஒரு நேரத்தை கண்டிப்பா ஒதுக்கணும். ஏன்னா இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கொள்வது என்பது உள்ளரங்கமா இருக்கிறதா, உள்ளான மனுஷனுக்குள் இருக்கிறதா, வெளியரங்கமா இருக்கிறதா? இன்னைக்கும் நம்ம பார்க்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்போம், சபையில வேற ஆட்டம் பாடம் கொண்டாட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், வேற ஏதாவது ஈவெண்டா முக்கியத்துவம் கொடுப்போம். வசனம்னு வரும்போது என்ன பண்ணுவோம்? அதற்கு நேரத்தை அதிகமாக செலவிட மாட்டோம். இல்லை, அந்த மாதிரி நேரங்களில நம்மளுடைய சபையினுடைய பங்களிப்புல நம்ம என்ன பண்ணிடுவோம்? தவறி விடுவோம். ஏன்னா வசனத்திற்குள் வேரூன்றி நிற்காதான் நம்ம வைராக்கியத்துல, வசனத்திற்குள் நம்ம வேரூள்ளப்பட்டாதான் கிறிஸ்துவுக்கு என்று ஒரு வைராக்கியமா நம்ம நிற்க முடியும். ஏன்னா வசனத்தின் அடிப்படையில வாழ்கிறது தான் ஒரு சரியான கிறிஸ்துவ வாழ்க்கை. அப்ப பிசாசானவனுடைய தந்திரமே என்னன்னா, அந்த வசனத்துக்கு செவி கொடுக்க விட மாட்டான். வசனத்துல வேரூன்றத்தக்கதாய் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்மளை வளர்றதுக்கு அவன் ஏதாவது தடைகளை கொடுப்பான். அப்ப மனுஷர்கள் என்ன பண்றாங்க, மற்ற காரியத்துக்கு சபைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதை விட அதிகமாய் வசனத்தை கண்டுகொள்ள, அறிந்து கொள்ள, வசனத்தை தியானிக்க என்ன பண்ணணும்? அதிகப்படியான நேரத்தை சபை ஒதுக்க வேண்டும். விசுவாச பிள்ளைகள் அதற்கு ஆயத்தமாய் வர வேண்டும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உற்சாகமா வாங்க. வசனத்துல பலப்படுறதுக்கான வாய்ப்புகளை சபை ஏற்படுத்தும் போது அதை தவறாமல் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா இந்த வசனம் ஜீவன் உள்ளது. அப்ப வசனத்துல ஒருத்தன் வேறுன்றலன்னா ஆவியானவர் அவனுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். ஆவியானவர் அவனுக்குள்ள கிரியை செய்யலன்னு அர்த்தம். அப்ப வெளியரங்கமான ரட்சிப்பை தான் நம்ம பெற்றிருக்கிறோம். இந்த சொசைட்டிக்காகவோ இல்லை கிறிஸ்தவத்துக்காகவோ ஒரு சபைக்காகவோ இல்லை ஒரு பல தேவைகளுக்காகவோ நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? சபையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அளவுதானே ஒழிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னா வசனத்துல ஆவியானவர் கிரியை செய்யணும். வசனத்தின் அடிப்படையில நாம் வாழணும். வசனத்தின் அடிப்படையில செயல்படணும்னா அந்த வசனத்தை அறிந்து கொள்ளத்தக்கதான நேரத்தை நாம் செலவிட வேண்டும். வசனம் கேட்கும்போது தூக்கம் வருதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆவி உள்ள இல்லைன்னு அர்த்தம். அப்ப வசனம் வரும்போது சோர்வடையுது, வசனத்தை தியானிக்கும் போது தூக்கம் வருதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆவியானவர் எனக்குள்ள கிரியை செய்யலன்னு அர்த்தம்.
அப்ப வெளியரங்கமான கிறிஸ்தவத்திற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கல. சத்தியத்தை அறிந்து நாம் மற்றவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்க நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த உணர்வோடு கூட இதெல்லாம் பங்கெடுத்து கொள்ளுங்க. இது நல்ல வாய்ப்பு, சபையில கர்த்தர் நமக்கு கொடுக்கறதான நல்ல வாய்ப்பு. உங்களுடைய பங்களிப்பை கொடுங்க. 7 to 9 இனி பைபிள் ஸ்டடி நடக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம்.